விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள் தான் வந்து காலனியை தூக்கி வீசினாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன்வைக்கிறார். திரு செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்ல நிறைய விஷயம் நம்ம ஏற்க முடியாது. அது வந்து நீதிமன்ற விசாரணைக்கு விட்டுரும், நம்முடைய வேலை கிடையாது. நான் முதல் நாள்ல இருந்து சொன்னேன், எல்லா ஊர்களிலையும் கூட்டம் நிலையாக இருந்தது. கூட்டம் நீங்க எங்கேயுமே அந்த வித்தியாசத்தை நம்ம உணர்ந்தோம். எல்லா இடத்துலயும் நிக்கிறாங்க, தலைவரை பார்ப்பாங்க, சரிங்களா? அண்ட் விஜய பிடிக்காத ஒருத்தன் இருந்தா கூட அவன் வந்து கட்டாயம் எரிய மாட்டான். வந்தவன் பூரா விஜய் ஃபேன். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன போல மாற்று கட்சிக்காரங்க வருவாங்க, அந்த கூட்டத்துல தெரியாதுங்கிற தெரியல செய்வாங்க. ஆனா ஒரு விஜய் ரசிகன் கனவுல கூட அப்படி ஒரு சீன் எதிர்பார்க்க மாட்டான், கனவுளோட செய்ய மாட்டான். அந்த அஜித் ரசிகர்கள் எதிர்த்து இருந்த காலம் போயிருச்சு. அந்த ஜோன்ல வெளியிட்டு வேற ஏரியாக்கு வந்துட்டார். அப்ப அஜித் ரசிகர்கள் செஞ்சிருப்பாங்கிற கேள்வி கூட அங்க கிடையாது. புரியல, அவர் கம்ப்ளீட்டா வந்து பொலிட்டிக்கல் அரினால பண்ணிக்கிறார். அப்ப இந்த ஏரியா தவிர வேற எது யோசிக்கிறோம். நம்ம வந்து பாக்குறோம், தன் தலைவன் மேல ஒருத்தர் செய்யவே மாட்டான். முதல்ல மனசாட்சி வராதுங்க. நீங்க ஆர்கனைஸ் பண்ணி பண்ணா கூட நீ அடிப்பா, நமக்கு பொலிட்டிக்கல் பண்ண நான் எப்படின்னு உங்க மேலன்னு சொல்லுவான். கட்டாயமா செருப்படியோ கல்வீச்சோ இது எல்லாமே வந்து மற்றவர்கள் செஞ்சிருப்பாங்க. அதை காவல்துறை விசாரணை யார் அப்படிங்கிற, ஏன்னா இருட்டு போக வைக்க தெரியாது. அப்ப செருப்பு துண்டை தூக்கி கட்டாயம் போடுவாங்க. புரியுங்களா? துண்டை தூக்கி போடு, துண்டோட சேர்ந்து ஒரு பேனா வந்திருக்கலாம், வேற துண்டோட சேர்ந்து ஒரு செல்போன் வந்திருக்கலாம், செருப்பு வரவே வராதுல. நீங்க புரியல, நீங்க தொண்டை 1000 பேர் துண்டை தூக்கி வீசுறாங்க, தொண்டர்கள் அந்த தலைவர்கள் குசியில அவர் எடுத்து போட்டுக்கிறார், அவங்க பாதுகாப்பு வைக்கிறாங்க. செருப்புங்கிறது எப்படி வரும்? அது தொண்டர்களே போட்டிருப்பாங்கிறது அதீத கற்பனை. அதுல